டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் 10,000 முகாம்கள் அமைக்கப்பட்டு குறைகள் நிவர்த்தி செய்யப்படும். பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் வேண்டுகோள். தேர்தல் வருவதால் மகளிர் உரிமை தொகை திட்ட விதிமுறையில் தளர்வளித்திருப்பது போல் திமுக அரசு பெண்களை ஏமாற்றி வருகிறது. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகையாக 1,500 ரூபாய் வழங்கப்படும் என இபிஎஸ் உறுதி. ஆடு மாடுகளுடன் பேசும் நிலைக்கு சீமான் தள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் விமர்சனம். அவரது நிலை பரிதாபமாகிவிட்டதாகவும் பேட்டி. வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்காத திமுக அரசை கண்டித்து அன்புமணி நடத்தும் போராட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டேன். ராமதாஸ் திட்டவட்டம். ஓல்டு ஸ்டூடெண்ட் என்று பேசியதால் ஏற்பட்ட சர்ச்சை. உண்மையில் பேச நினைத்த வார்த்தைகள் குறித்து ரஜினிகாந்த் அளித்த விளக்கத்தால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை மக்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். பொதுமக்கள் குறைகளை விண்ணப்பங்கள் மூலம் நிவர்த்தி செய்யும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரும் 15ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். இது குறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை ஒட்டி 10,000 முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாகவும், நீங்கள் இருக்கும் பகுதிகளில் உங்களிடமிருந்து அதிகாரிகள் விண்ணப்பங்களை பெற்று குறைகளை நிவர்த்தி செய்வார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஊரக பகுதிகளில் 46 சேவைகளும், நகர்ப்புற பகுதிகளில் 43 சேவைகளும் அளிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் வர இருப்பதால் மகளிர் உரிமை தொகை விதிமுறைகளை தளர்த்தியதாக திமுக அரசு நாடகம் ஆடுவதாக இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் விழுப்புரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார். கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது மகளிருக்கு 1,500 ரூபாய் அளிப்பதாக அதிமுக வாக்குறுதி அளித்திருந்ததாகவும், ஆட்சிக்கு வந்தால் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் திமுக அளித்த 525 வாக்குறுதிகளில் 10% வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றவில்லை என்றும் இபிஎஸ் குற்றம் சாட்டினார். விஏஓ உள்ளிட்ட பதவிகளுக்கான குரூப் 4 தேர்வுகள் இன்று நடைபெறுகின்றன. இந்த தேர்வுகளை 13,19,738 பேர் எழுதுகின்றனர். இதற்காக 4,922 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்வர்கள் காலை 9 மணிக்குள் தேர்வு கூடத்திற்கு வர வேண்டும் என்றும், ஹால் டிக்கெட்டை எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும், மின்னணு சாதனங்களை கொண்டு செல்லக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இபிஎஸ் முதலமைச்சர் பதவிக்கு நின்று வெற்றி பெறவில்லை என்றும், அவர் முதலமைச்சரானது சரித்திர விபத்து என்றும் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். இபிஎஸ் முதலமைச்சரானதற்கு பிறகு அனைத்து தேர்தல்களிலும் தோல்வியையே அதிமுக சந்தித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2026 4வது இன்னிங்ஸிலும் அவர் அவுட் ஆவார் என்றும் கார்த்தி சிதம்பரம் விமர்சித்திருக்கிறார். ஆடு மாடுகளுடன் பேசும் நிலைக்கு சீமான் தள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் விமர்சனம் செய்திருக்கிறார். மேய்ச்சல் நிலத்திற்கு உரிமை கோரி நாம் தமிழர் கட்சி நடத்திய மாநாட்டில் ஆடு மாடுகள் நிறைக்கப்பட்டு சீமான் உரையாற்றினார். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அமைச்சர், சீமானின் நிலைமை இப்படி ஆகிவிட்டது என நினைக்கும் போது பரிதாபமாக உள்ளது என்று கூறினார். சீமான் மனிதர்களையே மக்களாக நினைத்துத்தான் வாய்க்கு வந்தபடி பேசுவார் என்று கூறிய அமைச்சர், இபிஎஸ் விரக்தியின் உச்சத்தில் இருப்பதாகவும் விமர்சித்தார். திமுக அரசை கண்டித்து அன்புமணி நடத்தும் போராட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை வழங்காத திமுக அரசை கண்டித்து விழுப்புரத்தில் வரும் 20ஆம் தேதி போராட்டம் நடைபெறும் என அன்புமணி அறிவித்திருக்கிறார். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ், அன்புமணி நடத்தும் போராட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டேன் என உறுதிபட தெரிவித்திருக்கிறார்.
2026 தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சியை கைப்பற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள விஜய் தற்போது சமூக வலைதள பரப்புரையை தீவிரப்படுத்தியுள்ளார். திருப்புவனம் காவல் நிலையத்தில் அஜித்குமார் மரணம் அடைந்ததற்கு நீதி கேட்டு விஜய் வரும் 13ஆம் தேதி போராட்டம் நடத்துகிறார். அன்றைய தினமே உறுப்பினர் சேர்க்கைக்கான தனி செயலி ஒன்றையும் அவர் அறிமுகப்படுத்துகிறார். தேனாம்பேட்டையில் வார் ரூம் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் அதன் நடவடிக்கைகளையும் விஜய் முடுக்கிவிட்டுள்ளார். திமுக மேடையில் ஒருமுறை பேசும்போது ஓல்டு ஸ்டூடெண்ட் என்று பேசியதால் சர்ச்சை ஏற்பட்ட நிலையில் அது குறித்த உண்மையை வேள்பாரி நூல் நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த் தற்போது போட்டுடைத்திருக்கிறார். அமைச்சர் ஏவா வேலுவின் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய போது ஓல்டு ஸ்டூடெண்ட்டுகளை சமாளிப்பது கஷ்டம் என்று கூறிவிட்டு, ஆனால் ஓல்டு ஸ்டூடெண்ட்டுகள் அனுபவம்தான் ஒரு இயக்கத்தின் தூண் என்று பேச நினைத்ததாகவும், ஆனால் அதற்குள் கைத்தட்டல் எழவே பேச வந்ததை மறந்துவிட்டதாகவும் ரஜினிகாந்த் குறிப்பிட்டுள்ளார். காவலர்களின் வார விடுமுறையை முறைப்படுத்த தமிழகத்திலேயே முதன்முறையாக கன்னியாகுமரியில் புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரெஸ்ட் செல்போன் செயலி மூலம் வார விடுமுறை உறுதிப்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் ஒரு காவலரின் விடுமுறை நிராகரிக்கப்பட்டால் அது உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லும். இந்த திட்டம் தமிழ்நாடு முழுக்க விரைவில் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அகமதாபாத்தில் விமானம் புறப்படும் போது விழுந்து நொறுங்கிய சம்பவத்தில் 260 பேர் உயிரிழந்தது நாட்டையே உலுக்கி உள்ள நிலையில் அது தொடர்பான அறிக்கை வெளியாகியுள்ளது. 2 என்ஜின்களிலும் எரிபொருள் செல்லும் வால்வ் திடீரென ஆஃப் ஆனது முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. மேலும் கட்டடங்கள் மீது விழுந்ததால் விமானம் முழுமையாக தீப்பிடித்ததாகவும் தெரிகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பிற்பகல் 1 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.